எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. தம்பி, உங்க அப்பா இருக்காரா? இருக்காருங்க சார். நீங்க என்ன தெரியலையா? இல்ல தெரியலீங்களே சார். கருப்பசாமி அதான உன் பேரு? எஸ் சார். நீங்க? நீ படிக்கிற காலேஜோட ஃபவுண்டர். உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வர்றேன். வணக்கம் மிஸ்டர் மயில் ராவணன். வணக்கம், வாங்க. என்ன தெரியுமா? நல்லா தெரியும். வாங்க உட்காருங்க. மரகதம், ஒரு சேர் எடுத்துட்டு வா. இல்ல வேண்டாம், நான் இப்படி திண்ணையில உட்காந்துக்கிறேன். இங்க உட்காரலாமா? தாராளமா உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன அப்படி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? எங்க அப்பா எதுக்கு வந்திருக்காருன்னு பாக்குறியா? வாய் திறந்து ஏதாவது கேட்குறானான்னு பாரு. எல்லாம் நானே சொல்லணும்னு நினைப்பான். என்னடா நீ என்னை இக்னோர் பண்ணணும், இரிட்டேட் பண்ணணும் நினச்சி ஒரு விஷயம் பண்ணுற. ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது தெரியுமா? இந்த எங்கள் அப்பா வந்ததும் இப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கியே, இந்த இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி நான் வந்து நின்று என்ன எங்கள் அப்பா எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டதும் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்துட்டு உட்காந்துருக்க பற்றியா, அதை விட ரொம்ப பிடிக்குது. இங்கே பாரேன். ஏய், இவ என்ன பேசுறது, நம்ம என்ன கேட்கறது, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தே தெரிஞ்சுக்கலான்ட்டு மறுபடியும் என்னை இக்னோர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுற பற்றியா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குதுடா. ஏய் டார்க் சாக்லேட், கூப்பிட்டோடனே திரும்புகிற. நான் உன் பேரை சொல்லவே மாட்டேங்கிறேன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு உனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஒரு ஆசை. அதான் ரொம்ப யோசிச்சு இந்த பேரை வச்சுருக்கேன். எப்படி, உனக்கு பிடிச்சிருக்கா? டார்க் சாக்லேட் பிடிச்சிருக்கா? என்ன உடனே விரட்டுன்னு முகத்தை திருப்பலான்னு பார்த்தேன், திருப்பல. இப்போ நீ முகத்தை திருப்பினாலும் இவ சொல்லி நம்ம திருப்புறதான்னு உனக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. நீ என்ன பண்ணாலும் நான் ரசிப்பேன். உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நீ எப்போ என்ன செய்வேன்னு இன்ச் பை இன்ச்சா உன்னை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாடுறா திரும்பிக்கிட்ட. அப்போ இவ சொல்லி நம்ம என்ன முகத்தை திருப்புறதுங்கிற ஈகோ உனக்கு இல்லை. ஏ டார்க் சாக்லேட், இங்கே பாரேன். எங்கள் அப்பா எதுக்கு தெரியுமா வந்திருக்காரு? நீ திரும்ப மாட்ட, ஆனால் நான் சொல்கிறத கேட்டதும் திரும்புவ பாரு. எங்கள் அப்பா சம்மந்தம் பேசுகிறதுக்காக வந்திருக்காரு. பாடுறா திரும்பல. அவ்வளோ அழுத்தக்காரனா நீ? எங்கள் அப்பா உன்னை எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ சம்மந்தம் பேச வரல. உங்கள் அக்காவை எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ஏய், இதுக்கு எதுக்கு ஷாக் ஆகுற? நல்ல விஷயம் தானே. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராவணன்? என் பையன் ஃபாரின்ல இருக்கான். அங்க இருக்கிற எங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவங்க 2 பேர் மட்டும்தான் வாரிசு. உங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க, அப்படித்தானே? ஆமா. உங்க பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எனக்கு உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரே இடத்துல 4 வீடு கட்டி 3 தலைமுறைக்காரங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல பொண்ணு எடுத்தா அது என் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமைன்னு நான் நினைக்கிறேன். உங்க பொண்ணை நான் பார்த்ததில்ல, ஆனா உங்க பொண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். போட்டோல பார்த்தேன். நம்ம காலேஜ்ல தானே பாப்பா படிச்சது. போட்டோ பார்த்துட்டு தான் வந்தேன். பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் நல்ல கலைய லட்சணமா தான் இருக்கு. இப்போ பொண்ணை பார்க்கலாமா? என்னடா வந்தது வராததுமா பொண்ணை பார்க்கணும்னு சொல்றானேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆசைதான் மருமகளை பாக்குறதுக்கு. ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா என் மருமகளை ஆசை தீர பாத்துக்கிடுவேன். வாய்க்கு வாய் மருமகன்னு சொல்றானேன்னு நினைச்சுக்கிட வேண்டாம். ஒரு ஆசைதான். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். பாப்பா. அப்பா. ஏய், என்ன உங்க அக்காவை தானே பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்னமோ ஒன்ன மாப்பிள்ளை கேட்க வந்த மாதிரி பதற. என்ன பாக்குற? என்னோட பிளான் என்னன்னு உனக்கு புரியுதா இப்போ? உங்க அக்காவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்போ நீ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா முறப்பையன் ஆயிடுவ. நானும் உனக்கு முறப்பொண்ணு ஆயிடுவேன். மலருக்கு உங்ககிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை வந்துடும். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கறதையோ நீ என்ன பார்க்கறதையோ நான் உங்ககிட்ட பேசுறதையோ நீ என்கிட்ட பேசுறதையோ யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. ஏய், எங்க ஓடுற? பாப்பா இப்ப வருவா. வரட்டும் வரட்டும். மாமா என்ன வேமா கிளம்புன? திரும்பி வந்துட்டேன்.
ஓ, மலர் வந்துட்டாளோ? அவ இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேல. என்னடா ராஜாத்தி? மச்சியை கூப்பிட்டீங்களா? ஆமாடா கண்ணா, உங்க மச்சி என்ன பண்றா? டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரேன்னு சொன்னாங்க. சரி வரட்டும். ராவணன், இது யாரு? என் மருமக, என் தங்கச்சி பொண்ணு. அப்படியா? சரி சரி. பாப்பா, ஏன்டா உம்முன்னு இருக்க? இங்க வா. என்ன கிளாஸ் படிக்கிற? நான் கோவமா இருக்கேன், எல்லார் கூடயும் சண்டை, யார் கூடயும் பேச மாட்டேன். விளையாட்டு புள்ள. என்ன கிளாஸ் படிக்குது ராவணன்? 11th. அப்பா, டீ. டீயை சாருக்கு கொடு. என்னம்மா பாப்பா, நல்லா இருக்கியா? என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் ஈவினிங். சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு மெடல் வாங்கியிருக்கேல? எஸ் சார். மேல எம்எஸ்சி எதுவும் பண்ணலையா? பண்ணல சார். சார் டீ. கொண்டாம்மா கொண்டா. சரி உள்ள போ. நான் சொன்னதும் பொண்ணை வர சொல்லி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராவணன். சார், நீங்க நினைக்கிற அர்த்தத்துல அவளை கூப்பிட்டு உங்ககிட்ட காமிக்கல. அவ உங்களோட ஸ்டூடெண்ட். அந்த மரியாதைக்கு தான் வர சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். என் பையனோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? நீங்க சரின்னு சொன்னா பையனை இந்த வாரமே வர சொல்றேன், அமெரிக்காவில இருந்து. இல்ல, பையனை பாக்குறதுல ஒண்ணும் இல்ல. ஆனா இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல. உங்க வீட்டுக்கார மட்டும் கேட்கணும், அதானே? கூப்பிடுங்க, கேட்டுருவோம். இல்ல சார், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நாங்க 3 தலைமுறை இங்க சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு அப்பா இருக்காரு, அவர்கிட்ட கேட்கணும். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க கிட்டையும் கேட்கணும். அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. ஆமா, கேள்விப்பட்டேன். ஆக எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு தான் பாப்பா கல்யாண விஷயத்துல எந்த முடிவுனாலும் நான் எடுக்க முடியும். அதுல ஒன்றும் தப்பு இல்ல, அப்படித்தான் இருக்கணும். அதுதானே எனக்கு உங்ககிட்டயே பிடிச்சது. அதுக்காக தானே உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கேன். சரிதான். அதனால இப்போ உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு உங்க பதில சொன்னா போதும். ரொம்ப நல்லதுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? வரும்போது வாசல்ல பார்த்தேன், தம்பி வெளியே உட்காந்துருக்கா. அப்படி அதுக்கு என்ன? இல்ல, வயசு பையன் இப்படி வாசல்ல உட்கார வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? ஏய் சுரபி, உங்க அப்பாவை எங்க அப்பா கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லு. அதுக்கு தானடா கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வெளியே உட்காந்துருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யாரு? நீ எல்லாம் எதுக்கு வெளியில உட்காரணும்? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. போய் உங்க அப்பாவை ஸ்டாப் பண்ணு போ. எனக்கே ஆர்டர் போடுற? சுரபி, சொல்றது கேளு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. போய் ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு அசிங்கமா போயிடும். ஓ, மாமனார் மேல இப்பவே அவளை அக்கறை. சரி சரி, உடனே முகத்தை திருப்பிக்காத, போறேன். நீ சொன்னா எதனாலும் எனக்கு உடனே கேட்கணும் போலதான் இருக்கு. டாடி. என்னடா? வீட்டுக்கு போலாம் டாடி. அந்த போலாம். ஹலோ அங்கிள், குட் ஈவினிங். வணக்கம்மா. என்ன தெரியுதா அங்கிள்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேல? அங்கிள், உங்க பையனோட ஃப்ரெண்டு. சுத்தம். இந்த சுரபி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க அப்பா பேசுறத ஸ்டாப் பண்றதுக்கு இவளை அனுப்புனா, இப்ப இவ பேசுறத ஸ்டாப் பண்றதுக்கு யார் அனுப்புறது? இப்போதைக்கு கிளாஸ் டாப்பர் அவன் தான் அங்கிள். நல்லா படிப்பான், நல்ல பையன். என் பையனை பத்தி எனக்கு தெரியுமா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க வீட்டுல கலந்து பேசி எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. ஆகட்டும், போயிட்டு வாங்க. அங்கிள் பாய். போயிட்டு வாமா. வாடா. கருப்பசாமி சார், நல்லா படிக்கணும். மேத்ஸ்ல காலேஜ் டாப்பரா வரணும். ஓகே சார். சரி, வரேன். ஓகே சார், வாங்க. ஓய், டார்க் சாக்லேட். போயிட்டு வரேன், பாய். இந்த கிளம்பிட்டேன். இப்போ வண்டி எடுத்தா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். லோடு ரெடியா இருக்கட்டும். வந்த உடனே ஏத்திக்கிட்டு கிளம்புற மாதிரி இருக்கணும். சரி, வச்சிடுறேன். என்னடா? அப்பா, ஏதோ சொல்றதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன்னு தெரியுது. என்ன? அப்பா, எங்க சார் வந்தாங்கல்ல, ஃபவுண்டர். ஆமா, அதுக்கு என்ன? இல்லப்பா, அவர் பேசினார்லப்பா, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணலாமா? என்னத்தடா யோசிக்கணும்? இல்லப்பா, அக்காவுக்கு கல்யாணத்தை பத்தி பேசினார்ல. சரி, அதுக்கு? இல்லப்பா, எதுனாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கல்யாண விஷயம் பேசுற அளவுக்கு எப்போல இருந்து நீ பெரிய மனுஷனான? இல்லப்பா, அக்காவுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு.
எல்லாம் எனக்கு தெரியும். போய் படிக்கிற வேலையை பாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஏய் போடாங்கிறேன், போய் வேலையை பாரு போ. அப்பா ப்ளீஸ்ப்பா, அக்காவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த பதில்னாலும் சொல்லுங்கப்பா. ஏண்டா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் போக மாட்டேங்கிற. நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா. கருப்பா, பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காத, அரைஞ்சிருவேன், போயிரு. எப்பா இதுல என்னப்பா இருக்கு நான் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறதுக்கு? அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கன்னு தானப்பா சொல்றேன். இப்ப நீ போறியா பெல்ட்டை கலட்டவா? அப்பா அக்காவோட கல்யாண விஷயம்ப்பா, அக்கா கிட்ட கேட்காம எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. டேய் அப்பா ப்ளீஸ்ப்பா. டேய் போடா, போய் வேலையை பாரு போ. அப்பா ப்ளீஸ்ப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. போன்னு சொன்னேன். இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்கப்பா, அக்கா கிட்ட கேட்காம எதுவும் சொல்லிடாதீங்கப்பா யாருக்கும். சரிடா போடா. இப்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நான் விருதுநகர் வரைக்கும் போயிட்டு வரேன், பாத்துக்கோ. சரிங்கப்பா. தம்பி டேய். என்னக்கா? என்னடா அந்த சார் வந்து இப்படி பேசிட்டு போறாரு? ஏக்கா அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் பயப்படாத. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் வந்து கேட்க தான் செய்வாங்க. இப்போ இவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையாடா, நான் என்ன செய்வேன்? நான் நாளைக்கு மறுபடியும் போய் பேங்க்ல கேட்குறேங்க்கா. இல்லடா தம்பி, கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அவரே நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பார்ல. சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்காருன்னா அப்போ என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பிடிக்காதவர் எதுக்கு வேலை மெனக்கட்டு ஒன்று சுற்றி சுற்றி வரணும்? நீயா ஏதாவது நினைக்காத. 2 வருஷம் ஆச்சுடா தம்பி. அப்பா பாட்டுக்கு யாருக்காவது என்னை கட்டி வச்சிருவாருடா. அதைத்தாங்க்கா இவ்வளோ நேரம் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்பா அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு, என்ன நீ பயப்படாத. அப்பா உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவ? இப்போ எதுக்கு அழுகுற? நான் என்ன சொல்லணும்? ஏக்கா என்ன சொல்லணும்னு என்கிட்ட கேட்குற? இல்லடா நான் என்ன சொல்லுவேன், எனக்கே ஒன்றும் புரியல. அவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியாம, அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம. சரி, இப்போ அப்பா உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவ? என்னடா சொல்லணும்? அப்படி கொமட்டுலயே குத்துனா பாரு. உனக்காக இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் அப்பாட்ட, நீ என்ன சொல்லணும்னு என்கிட்ட கேட்குற? உனக்கு நெடுமாறன் சார பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அடே பிடிக்கும்டா, அவர்னா எனக்கு உசுருடா. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. ம் சரி, இப்போ நம்ம காலேஜ் ஃபவுண்டர் சார் வந்தார்ல, அவர் நல்ல வசதியானவர், நம்ம ஊர்லயே நம்பர் 1 பணக்காரர்னு சொல்லலாம். அவர் பையனை கட்டிக்கிறியா பேசாம? அமெரிக்கா மாப்பிள்ளையா, எப்படி கட்டிக்கிறியா? தம்பி வேண்டாண்டா, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதடா. அப்படின்னா வாயை திறந்து ஏதாவது சொல்லுக்கா, நான் தானே கேட்குறேன். அப்பா கேட்டா நான் சொல்றேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்றேன்டா. ஏன்னு கேட்பாரு, என்ன சொல்லுவ? நான் அவரை பத்தி சொல்றேன். அவரை பத்தி சொல்றேன். எவரை பத்தி? அதான்டா அவரை பத்தி, உங்க மாமாவை பத்தி. ஏன் மாமான்னா பரமசிவமா? கொன்றுவேன். அவருக்கு கல்யாணம் முடிச்சு மானு தேனுன்னு 2 பிள்ளை இருக்கு ராஸ்கல். அப்படின்னா யார், வள்ளி மச்சானா? அடே மச்சானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்ப குமாரா? அடே உன்னை கொன்றுவேன். அப்ப எனக்கு மாமான்னா யாரு? அவர் தான்டா. எவருடா? தம்பி அடி வாங்கிடுவ. சரி சரி, நின்ற சீர் நெடுமாறனா? ஆமா. சரி, அப்பா உங்ககிட்ட கேட்டாருன்னா நீ அவரை பத்தி சொல்லு. என்ன ஏதுன்னு கோயம்புத்தூர்ல போயாவது விசாரிச்சு மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவோம், சரியா? ம் சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு கடையில போய் உட்காரணும். நான் வேலையை பார்க்குறேன், நீ போ, வீட்டுக்குள்ள போ. சரிடா, எனக்காக அப்பா கிட்ட பேசுனதுக்கு தேங்க்ஸ்டா தம்பி. போக்கா போ. உன் காதலுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். யாத்தே, நீங்கெல்லாம் பேசாம இருந்தாலே போதும். சரி நான் உள்ளே போகிறேன், வேலை இருக்கு. நைட்டுக்கு சப்பாத்திடா, உனக்கு பிடிச்ச குருமா தானே? சரி. ப்ரோ, இந்த சம் நமக்கு சொல்லியே கொடுக்கல ப்ரோ. அதான் தம்பி நானும் யோசிச்சேன், சொல்லி கொடுக்கல, அப்புறம் எப்படி எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க? நாளைக்கு இருக்கு கிளாஸுக்கு போய் அந்த குண்டமாக்கு. ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்ன ப்ரோ, அந்த பொம்பளை ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே புரியாது, இதுல சொல்லி கொடுக்காததெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சிருக்கா. அப்படி பேசக்கூடாதுடா. சரி ஓகே, இப்போ இந்த சம்ம செஞ்சுட்டு போகலன்னா நல்லா கண்ணா பின்னான்னு திட்டுவா தெரியுமா? அவ இவன்னு பேசக்கூடாது. சரி பேசல, அப்போ நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை ஏன் பண்ணிட்டு வரலன்னு கேட்டா என்ன பண்றது? சத்யா கிட்ட கேட்போமா, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாப்போமா? அந்த ஓட்ட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணல. சரி, அப்பாவோட மொபைலை வாங்கி பேசுவோமா?
அந்த ஆள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி மொபைலை வாங்கி பேசுறதுக்கு பேசாம நாளைக்கு கிளாஸ்ல போய் மேம் கிட்டயே திட்டு வாங்கிடலாம். சரி, அப்ப அந்த ஒரு சமம் மட்டும் விட்டுட்டு போயிடுவோம். இந்த கணக்கு ஏன் செஞ்சுட்டு வரலன்னு நாளைக்கு அந்த குண்டமா கத்துனா அப்படியே ஜடையை பிடிச்சி தூக்கி ஃபேன்ல தொங்க விட்டுருவோம். என்ன ப்ரோ? இப்ப தானே சொன்னேன் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. அப்படியே வருது வாயில் அடி, அப்படியே வரும் பயம் இல்லாம. சரி, பேச மாட்டேன். ப்ரோ, டூருக்கு கேட்டாங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நம்ம இன்னும் ஒண்ணுமே சொல்லல. ஆமாடா, நீ போயிட்டு வரியா? நீ இல்லாம நான் மட்டும் டூருக்கு தனியாவா? நோ சான்ஸ், நெவர், இம்பாசிபிள். எல்லாம் ஒண்ணுதான்டா. நீ மட்டும் போயிட்டு வா. அப்பா 2 பேருக்கு கேட்ட விடுவாரோ என்னமோ. போனா 2 பேரும் போவோம், இல்லாட்டி போக வேண்டாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்கடா தம்பி. ப்ரோ, நீ அம்மா கிட்ட பேசு ப்ரோ. இல்லைனா அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கேட்க சொல்லுவோமா? சரி, அப்படி வேணா கேட்போம். கருப்பா, இங்கதான் உட்காந்துருக்கியா? நல்லதா போச்சு. என்னக்கா? ஏப்பா, உன் மானுக்கு சுடிதார் எல்லாத்தையும் தச்சாச்சு. இந்த வாங்கிக்கிறியா? இங்க என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு? அது தெரியாம இவங்க மானுக்கு சுடிதார் தச்சாச்சு, மயிலுக்கு சுடிதார் தச்சாச்சுன்னுக்கிட்டு. அப்படிலாம் இங்க யாரும் இல்ல, போயிட்டு வாங்க. டேய் சும்மா இருடா. அக்கா, எங்க அம்மா உள்ளதான்க்கா இருக்காங்க, உள்ள போங்க. ஏக்கா, காசு எங்க அம்மா கிட்ட வாங்கிக்கோங்க. ஆட்டுமியா, இந்த மரதக்காவே வந்துட்டாங்க. ஏக்கா வாங்க. வானாச்சியாரு, என்ன விஷயம்? கட்டப்பைய தூக்கிட்டு வந்திருக்க? ஏக்கா, உங்க வீட்டு மானு பிள்ளைக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு அன்னைக்கு கருப்பனும் மானும் வந்திருந்தாங்க. ஆமா, முளைப்பாரி வந்துட்டதுனால சட்டு புட்டுன்னு தச்சு கொடுக்க முடியலக்கா. அன்னைக்கே பிள்ளை அழுதுகிட்டே வந்தா. அதான் ஒரே முட்டை உட்காந்து தச்சு முடிச்சிட்டேன். இந்தாங்க. உள்ள வானாச்சியாரு, காசு எடுத்தாரே வா. அம்மா, உங்ககிட்ட நான் காசு கொடுத்து வச்சிருந்தேன்லம்மா, அதுல எடுத்து கொடுங்க. விளக்கு வச்ச நேரமா இருக்குல்லக்கா, காலையில கூட காசு வாங்கிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியா? நானே எப்படிடா சொல்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ காலையில் நான் கடைக்கு கொண்டு வந்து தந்துடட்டுமா? அதனால ஒன்றும் இல்லைக்கா, காலையில் வாங்கிக்கிறேன். ப்ரோ, மானு உன்னையவே கோவமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா பெரியம்மாவும் பக்கத்துல நிக்குது ப்ரோ. இந்த பெரியம்மா இருக்கே, உன்னையும் மானையும் வேவு பார்த்துக்கிட்டே இருக்கு ப்ரோ. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறியா என்னன்னு பாக்குதோ. ஆனா நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும் ப்ரோ. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். இன்னும் 2 வருஷத்துக்கு நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது இந்த பிள்ளை. என்ன ப்ரோ? ஓன்னு சொல்லு. ஓ சொல்றியா? ஓ சொல்றியா? ஓய் ப்ரோ, நீ எப்பவோ ஊ சொல்லிட்டு போயிட்டியா? நான் தான் லேட்டா? அப்படின்னா மானு, இன்னும் 2 வருஷத்துக்கு நீ இப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். தெரியுமா? நீங்களும் தான். ஏன் ப்ரோலாம் சொன்னதுல கரெக்டா தான் இருப்பாப்ல. சரி, இந்தாங்கக்கா, நான் வாரேன். சரிண்ணா, சரி கொடு. சரி, அப்போ காலையில் காசை கொண்டு வந்து தாரேன் என்ன? சரிங்கக்கா, அப்போ வாரேன். மலர் வாரேன். மரகதம், என்னது இது? சுடிதாரா? ஆமாக்கா. மலருக்கு இந்த சுடிதாரெல்லாம் போட்டால் அழகா இருக்குமே. அன்னைக்கு ஒரு சுடிதாரை போட்டுட்டு நல்லா சுத்திக்கிட்டே வந்து காமிச்சாலே. என்ன மலரு? இந்த சுடிதாரில் ஒன்று கூட நான் போட மாட்டேன். ஏன் மானு? இந்த சுடிதாரை நானும் கருப்பனும் போய் தான் தைக்க கொடுத்தோம் நாச்சியார கட்ட. இப்போ கருப்பன் என்னைய பார்க்கவும் மாட்டேங்கிறான், என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான். அப்போ இந்த சுடிதாரை போட்டால் என்னை யார் பாப்பா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா மலரு? அவன் பார்க்கலைன்னா என்னை யாருமே பார்க்க வேண்டாம். மனு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. நான் அப்படித்தான் பேசுவேன். இவ்வளவு கோவம் ஆகாதுடா பிள்ளை. நான் கோவமாக தான் இருப்பேன். இந்த சுடிதார் எதுவுமே எனக்கு வேண்டாம். மானு பிள்ளை, உனக்காக கருப்பன் ஆசையாக தைக்க கொடுத்ததுடா. அவன் ஆசையாக தைக்க கொடுத்தான்ல, இப்போ அவன் பார்க்க மாட்டான். அப்போ எனக்கு இது வேண்டாம். பாருங்கத்தே, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு திண்ணையில் உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு அங்கிட்டு போயிட்டான். ஏத்தே, பேசாம என்னைய ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறீங்களா? மனு, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா தங்கம். ஏத்தே, அப்படின்னா கருப்பனை வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கத்தே. அவன் பாவம் தனியாகவே இருக்கான். அதுக்கு நம்ம என்னடா பிள்ளை பண்ண முடியும்? சரி வா, நம்ம உள்ளே போவோம் வா. என்னடா இது? நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இந்த பிள்ளை இப்படி கோவமாகவே இருக்கே. விளையாட்டு பிள்ளை, 1 நாள் 2 நாள் அப்படி இருக்கும், மறந்துடுவான்னு நினச்சேன். பிடிவாதமாக இருக்காளே. அப்படின்னா அரவிந்தன் சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதான் போல. நாளைக்கு இந்த வேலையை பார்த்துறணும். எப்படியாவது யார் கையில் காலில் விழுந்தாவது
கருப்பனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லிடணும். என்ன விஎம் ஸ்கொயரு இந்நேரம்ல இந்த பக்கம் வரவே மாட்டீரு? ஆமாடா மாப்பிள்ள. அது வேற ஒண்ணும் இல்லடா பேராண்டி, உங்க அப்பா இருக்கான்ல, அவன் இவன் பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்த சரக்கு பாட்டில எடுத்து உடைச்சு போட்டான். என்னே ஆமாடா, யாருக்கும் தெரியாம வச்சிருந்தேன். யாருக்கும் தெரியாம வச்சிருந்தேன்னு நீங்க தான் நினைக்கணும். எங்க அக்காவே சொல்றா பாத்ரூம்குள்ள நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு. அந்த கள்ளிக்கு தெரியாம இந்த வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? அவதான் போட்டு கொடுத்துருப்பா. அப்படின்னா முதல்ல அவள் அந்த வீட்டை விட்டு பேக் பண்ணி அனுப்பணும், எல்லாம் சரியா போகும். ஆமா ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னடா பேராண்டி? அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு பாருங்க என்ன. அப்புறம் நீங்களா ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தாலும் அக்கா கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க என்ன. ஏன்டா மாப்பிள்ள, உங்க அக்கா யாரையாவது லவ் பண்றாளா என்ன? மச்சியாவது யாரையாவது லவ் பண்றதாவது. ஏன்டா என் பாத்துக்கு என்ன? அப்படியே மச்சி லவ் பண்ணாலும் மச்சியை யாராவது லவ் பண்ணணும்ல. அப்படி சொல்லு குமாரு, 2 நாள் தான், 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான், தெரிச்சு ஓடிடுவான் வர்ற மாப்பிள்ளை எவனா இருந்தாலும். டேய் சும்மா இருங்கடா. ஐயா நீ சொல்லு என்ன. ஏன்டா பேராண்டி? என்ன ஏதுன்னு என்ன எதுவும் கேட்காத, நீ சொல்லு. சரி, உங்க அப்பன் என்னைய ஒரு ஆளா மதிச்சு முதல்ல கேட்கட்டும் என்கிட்ட, அப்ப நான் சொல்றேன். அதெல்லாம் கேட்பாரு, உன்கிட்ட கேட்பாரு, ஆத்தா கிட்ட கேட்பாரு, உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லி வை. விஎம் ஸ்கொயரு பேசாம நீர் எங்க அக்காவை கட்டியிருந்துருக்கலாம்ல. ஏன்டா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஏன்டா என் பேத்திக்கு என்ன குறை? ஆமா, நீங்க தான் மெச்சுக்கிடணும். அவ பார்க்காத வேலை இல்ல, பண்ணாத பிராடுத்தனம் இல்ல. அதான் விஎம் ஸ்கொயரு உமக்கு சரியா வருவாள்ல, ஃப்ராடுக்கு ஃப்ராடு சரியா இருக்கும். அடே மாப்பிள்ள, முதல்ல என்ன விஎம் ஸ்கொயர்னு கூப்பிடுறத நிப்பாட்றா. யாரா வச்சது இந்த பேரை? என் ப்ரோ தான். நல்லா வச்சிருக்கீங்கடா, ஸ்கொயரு கியூப்னுக்கிட்டு. எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். எப்படி எப்படியெல்லாம் மாடர்ன் பேரா இருக்கு, அதை விட்டுட்டு வள்ளி மணவாளன்னு வச்சிருக்கான் பாரு. உங்க அப்பன் எங்கடா வச்சான்? உன் மாமன் தான் வச்சான். ஷொப்பா, இதுக்கும் அவர்தான் காரணமா? மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டார் போல. தாய் மாமன் இல்லடா, அவன் தான் மடியில உட்கார வச்சு மொட்டை ஓட்டு காது குத்துனான். உங்களுக்கு பேர் வச்சது எல்லாம் அவன் தான். வள்ளி மணவாளன்னா என்ன லேசப்பட்ட பேருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? முருகன் பேருடா. அப்படின்னா முருகனே வச்சிருக்கலாம்ல. முருகன்னா 1000 பேர் இருப்பாங்க, ஆனா உன் பேர் வச்சவங்க அப்படியா? பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பொண்டாட்டியும் அமைஞ்சிருக்கா. வள்ளி மயில், நீ வள்ளி மணவாளன். அந்த வள்ளி மயில கட்டுன மணவாளன், அதான் வள்ளி மணவாளன். பாரு, என்னைக்கோ பேர் பொருத்தம் பார்த்து அழகா வச்சிருக்கான் என் மகன். சரி சரி. ஆமா ஏய்யா, எங்க அப்பாவுக்கு பேர் வச்சது யாரு? நான் தான்டா. அப்போ உன்னை முதல்ல கொன்னா சரியா போகும். அடே ஐயாவை போட்டு தள்ளிடுவோமாடா, காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் போடலாம். சேச்சே, அந்த கொலை குத்தத்துக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டாம் குமாரு. என் ப்ரோ கூட இன்னும் ஒரு 10 நாள் படுக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிற குளிருக்கு டெட் பாடி ஆயிடுவாப்ல. என்னையா? அட போடா விளங்காதவனே, நானெல்லாம் மார்கழி மாச குளிர்லயே வெளியே தூங்கினவன்டா. அது எந்த காலம்? நீ எப்ப பேசிட்டு இருக்க? எந்த காலமா இருந்தா என்ன, பாடி ஸ்டீல் பாடிடா. என் பேரன் 2 வருஷம் இங்க வெளியே தான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் அவனுக்கு துணைக்கு நான் தான் இங்க படுக்க போறேன். என்னடா பேராண்டி? சரியா. ஆனா கலிகாலங்கிறது இதுதான். என்னடா? இல்ல, நீ எல்லாம் உன் வயசு காலத்துல பண்ணாத சேட்டை கிடையாது. உன் மகனும் அப்படிதான். அந்த உட்கார்ந்துருக்கானுங்களே உன்னோட 2 பேரனுங்க, அவனுங்களும் அப்படிதான். ஆனா முறை பொண்ணுக்கு தாவணி கட்டி விட்டதுக்கு என் ப்ரோவை ஏதோ கொலை குத்தமே பண்ண மாதிரி இப்படி வெளியே தள்ளி விட்டீங்க. அதானடா, அதுதான்டா எனக்கும் வருத்தம். அந்த பாத்தியா, உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானுங்களே 2 பேரும், அவனுங்கெல்லாம் பண்ணாத தகுடுத்த வேலை கிடையாது தெரியுமா? அந்த இருக்கானே குமாரு, அவன்லாம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டான். அப்புறம் அந்த உட்காந்துருக்கா அப்படியே உன்னோட மூத்த பேரன், அவரு மயிலக்காவை எத்தனை தடவை கரும்பு தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு தெரியுமா? சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டா? நீங்கெல்லாம் பண்ண வேலைக்கு பஞ்சாயத்தை கூட்டி உங்களையெல்லாம் ஆலமரத்துல தூக்குல தொங்க விட்டுருக்கணும். ஒரே பனியா இருக்கு இன்னைக்கு. சீக்கிரம் போய் தூங்கினா தாவலன்னு நினைக்கிறேன். காலையில காலேஜுக்கு வர நேரத்திலே போகணும். ஓடிருங்கடா. ஏடே, எங்களை போட்டு ஏன்டா காய்ச்சிக்கிட்டு இருக்க? என்னமோ நாங்களா கரப்பன் செஞ்சது தப்புன்னு சொன்னோம், அவனா தன்னடா ஒத்துக்கிட்டு வெளியே வந்து படுத்து கிடக்கான். நானெல்லாம் இளவட்ட வயசுல கம்மாய்க்கு குளிக்க வர பொம்பளை பிள்ளைய அம்புட்டு பேர் தாவணியும் சேலையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிடுவேன். நீ அந்த காலத்திலேயே அவ்வளவு கிருஷ்ணலீலையும் பண்ணியிருக்க. உன்னையெல்லாம் உயிரோட விட்டு வச்சிருக்கானுங்க பாத்தியா இந்த ஊருக்குள்ள. நான் வருவேங்கிறதுக்காகவே அம்புட்டு பேருக்கு காத்திருப்பாங்கடா. எதுக்கு? உன்னை கம்ப கொண்டு சாத்துறதுக்கா?
இல்லடா ஊர்க்காரங்க இல்ல, அந்த பொம்பளை பிள்ளைங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ. சீ, ஆனாலும் உனக்கு தப்பாம தான் அத்தனை பிள்ளைங்களையும் பெத்து வச்சிருக்க. நாங்க தான் பாவம், நடுவுல அப்புறாணியா வந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்டா பேராண்டி, உனக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்ட்ட தம்பி, இன்னுமா லெட்டர் வருது? இல்ல ப்ரோ, அன்னைக்கு ஒன்று வந்ததுல அதைத்தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுவும் வந்ததா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வரல. ம், ஏய்யா, நீ எல்லாம் யாருக்காச்சும் லவ் லெட்டர் எழுதியிருக்கியா? நானெல்லாம் யாருக்கும் எழுதுனது இல்ல. நான் கண்ணாலேயே ஜாட காட்டி அம்புட்டு பொம்பளை பிள்ளைகளையும் கவுத்துருவேன். அந்த பிள்ளைய தான் எனக்கு எழுதுவாங்க. என்னைய மாதிரியே தான் என் பேராண்டி நீயும் இருக்க. ஏய், நாசமா போச்சு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. உன் மகன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆமா, இதுக்கெல்லாம் எதுக்கு நீ என்ன கொண்டு சேர்க்கிற? இல்லடா, நாம யாருக்கும் லவ் லெட்டர் எழுதக்கூடாது. நம்மளுக்கு தான் பிள்ளைகளை எழுத வைக்கணும். அந்த வகையில என் பேராண்டி நீ என்னைய மாதிரியே இருக்க. யோ யோ, தயவு செஞ்சு வாயை மூடியா. உன் மகன் காதுல விழுந்துற போகுது. அப்புறம் என்னையும் வெளியே தள்ளிடுவாரு 2 வருஷத்துக்கு. போங்கடா பயந்தாங்கோழிகளா. வீட்டுக்குள்ள தூங்கி தூங்கி என்ன சுகத்தை கண்டீங்க? அந்த காத்தாடி காத்துக்கு தலையெல்லாம் வலிக்கும். இங்க பாத்தியா, நல்ல இயற்கை காத்து ஏசி போட்ட மாதிரி இருக்கு. என்னடா கருப்பா? ஆனாயா, நீ ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஆளை கூட்டு சேர்த்துக்கோ. ஆளு மண்டையம் பாரு. தம்பி, நேரமாச்சு. பனி நிறைய விழுது பாரு. நீ எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போ. போய் தூங்கு, ஓடு. ப்ரோ, நீ இல்லாம தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் எங்கடா போயிட்டேன்? இந்த ஒரு சுவர் தான் இருக்கு நடுவுல. நீ என்ன பேசினாலும் எனக்கு கேட்கும். நான் எப்போ பார்த்தாலும் தூக்கத்துல நீன்னு நினைச்சு எம்ஆரையே கட்டி பிடிக்கிறேன் ப்ரோ. அதுக்கு என் மகன் என்னடா செஞ்சான்? ஒன்றும் செய்யல, பேசாம தான் இருந்தாரு. ஒன்றும் பண்ண மாட்டாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாருடா. நீ நேரம் ஆகுது, எந்திச்சு உள்ள போ. சரி, ஓகே, குட் நைட். நீ காலையில் அம்மா கிட்ட டூர் பற்றி கேளு என்ன? ஆ, சரிடா. சரி, ஓகே, குட் நைட். ஆ, குட் நைட். யோ, ரொம்ப பிளேடு போட்டு என் ப்ரோவை தூங்க விடாம பண்ணிடாத. சீக்கிரமா தாலாட்டு பாடி தூங்க வை என்ன? ஏ போடா. போயா. சரி, அப்படியே நானும் மெல்ல எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போறேன். போ போ, இல்லைன்னா உன் பொண்டாட்டி விளக்கமாத்த தூக்கிட்டு வந்துருவா. ஓடு. சேச்சே, அதெல்லாம் சாயங்காலம் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வீடை கூட்டிட்டு தான் விளக்கு வைப்பா. என்ன ஐயா என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்ற? போடா போடா, அதெல்லாம் 4 சோத்துக்குள்ள வச்சுக்கிடணும்டா. எதை அடி வாங்குறதையா? எல்லாத்தையும் தாண்டா. சரி, வா 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 போவோம் வா. ஐயா, குட் நைட்யா. ஓடுங்கடா ஓடுங்கடா, காலகாலத்துல போய் தூங்குங்க, ஓடுங்க. மனு, கதை சொல்லட்டாடா அத்தை? வேண்டாம். தேனு பிள்ளை, உனக்கு சொல்லட்டாடா? ஆ, சொல்லுங்க தே. ஒரு ஊரில் நான் எந்திரிச்சு வெளியே போயிடுறேன் தே. மனு, இவ்வளவு கோபம் ஆகாதுடா பிள்ளை, கோபத்தை குறை. என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. அம்மாடி அம்மாடி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது தே. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா குட்டி. எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல, யாருக்கிட்டையும் பேசவே பிடிக்கல தே. கருப்பேன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் தே. நான் அவன் பக்கத்தில் போய் நின்னாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இங்கே பாருடா மானு பிள்ளை, நீ கருப்பங்கிட்ட போய் பேசணும்னு நினச்சேன்னா அவனுக்கும் உங்ககிட்ட பேசணும் போல தான் இருக்கும். அவன் உங்ககிட்ட பேசினான்னு வை, அப்புறம் உங்கள் பெரியத்தை என்ன சொல்லுவாங்க? அவனை வெளியூருக்கு போய் ஹாஸ்டலில் தங்கி படின்னு சொல்லிடுவாங்க. இப்போயாவது அவன் நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கான், அப்புறம் அங்கிட்டு போயிட்டான்னு என்ன செய்வோம் நம்ம? அதனாலவே நான் பேசாமல் இருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா கண்ணு. ஏண்டா பேராண்டி, என் பேத்தி பேசுறது உனக்கு கேக்குதா? ம், கேக்குதியா? அவ பேசுறத பாத்தியா? நான் என்னையா செய்வேன்? மானுக்கிட்ட ஏதாவது பேசணும் போல தான் இருக்கு. அட்லீஸ்ட் இப்படிலாம் இருக்காத மானு, எல்லார்கிட்டையும் பேசி பழகி நல்லா சிரிச்சு வச்சு இருன்னாவது சொல்லணும் போல இருக்கு. அதை கூட என்னால் சொல்ல முடியல பாத்தியா? அடே, அவங்க பேசுறது இங்க கேக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் சத்தமா பேசினாலும் அங்க கேட்கும்லடா. ஆமா, நீ என்கிட்ட பேசுற மாதிரியே மானு பிள்ளைகிட்ட பேசு. அது தப்பு இல்லையா? அடே, அதுக்காக 2 வருஷம் அந்த பிள்ளை இப்படியே உம்முனே இருக்கணுமாடா? யாருக்கிட்டையும் பேசாம எல்லார்கிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டு? ஆஹா, கூடாது. நானாவது காலேஜ் போகிறேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், சிரிப்பேன். ஆனால் மானுக்கு அவளுக்கு நீ தாண்டா உலகம். நீ சிரிச்சா அவ சிரிப்பா, நீ அழுதா அவ அழுவா. அவளுக்கு வேற என்னடா தெரியும்? அது உனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியல பத்தியா ஐயா? எல்லாருக்கும் தெரியும்டா. தெரிஞ்சுக்கிட்டும் வம்புக்குன்னு சண்டை போடுறவங்களை நம்ம என்ன சொல்றது சொல்லு? ம்,
சரி, மானு எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும் சொல்லு. என் மானு எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அடே கூறுகட்டவனே, நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில சொல்லுடா. ஓ, நீ அப்படி சொல்றியா? ம். அடே பேராண்டி, இந்த மான பிள்ளைய உனக்கு பிடிக்குமாடா? ம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐயா. பேராண்டி சத்தமா பேசு. எனக்கு மானு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போதான் மானை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குயா. நீ தான் அவளை பார்க்க மாட்டேலடா. ஐயா, நான் மானை பார்க்க மாட்டேன் தான். ஆனா மான் வர்றது போறது நிக்கிறது நடக்கிறது உட்கார்றது பேசுறது சிரிக்கிறது எல்லாம் என் கண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மானோட ஒவ்வொரு அசைவையும் அவளோட வளையல் சத்தத்திலையும் கொலுசு சத்தத்திலையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா? நீ சொல்றது ஒரு வகையில சரிதான்யா. நான் சிரிச்சாதான் என் மானு சிரிக்கும். ஆனா என் மானு சிரிச்சாதான் என் உலகமே இயங்கும். எனக்கு ஒரு நாள் விடியறதும் அந்த நாள் முடியறதும் என் மானோட சிரிப்பு சத்தத்துல தான் இருக்கு. இப்போ என் மானோட சிரிப்பு சத்தத்தை கேட்காம அவ துள்ளி ஓடி வரும்போது அந்த கொலுசு சத்தத்தை கேட்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய்யா, உனக்கு ஒன்று தெரியுமா? என் மானுக்கு நடக்கவே தெரியாது. எப்பவும் துள்ளி குதிச்சு தான் ஓடி வருவா. அவ ஓடி வரும்போது அவ கொலுசு சத்தத்தை கேட்கணுமே, அப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா இப்போ அதெல்லாம் கேட்கவே முடியல. என் மானு போடுற கோலம் அதை பார்த்தாதான் அன்னைக்கு சூரியனே உதிக்கும். ஆனா இப்போ பாரேன், என் மானு கோலமும் போட மாட்டேங்குது. எல்லாம் சரிதான்டா, ஆனா அவ பண்ற எதையும் தான் நீ பார்க்க மாட்டேங்கிறீல. அப்பா பேச்சை நான் தட்ட முடியாது இல்லையா? அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா சொல்றத நான் எப்படி மறுத்து பேச முடியும்? அதுவும் இல்லாம என் அப்பாவையும் அம்மாவையுமே தப்பா பேசும்போது நான் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது. இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியணும் இல்லடா. என் மான்குட்டி அதெல்லாம் ரொம்ப புத்திசாலி, அதெல்லாம் புரிஞ்சுக்குவா. நான் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் வீட்டுக்குள்ள என் மானோட வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்டுட்டே இருக்கணும்யா எனக்கு எப்பவுமே. ஏன்டா பேராண்டி இப்படி மானுன்னு உருகுறையே? பெரிய பிள்ளைய போனதும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? என் மானுக்கு என்ன பிடிக்கணும்ல? அவளுக்கு உன்னைய பிடிக்காம வேற யாரடா பிடிக்கும்? இல்லையா, இப்போ என் மானு சின்ன பிள்ளை. இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறதுக்கு அவளுக்கு இன்னும் வயசாகணும், இன்னும் பெரிய பிள்ளை ஆகணும், இன்னும் 2 வருஷம் போகணும். அப்போதான் அவளுக்கு எது சரி எது தப்புன்னு சரியா முடிவெடுக்க தெரியும். ஓ அப்படியா? ம், அப்போ என் மானு என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீட்டுக்குள்ள வர்றதும் இல்லை ஊரை விட்டே போறதும். சரிடா சரி, தூங்கு, நேரம் ஆகுது. ம், சரியா. டேய் தம்பி, சீக்கிரம் வாடா, லேட் ஆகுது. என்னதான் பண்றான்? எவ்வளோ நேரம் தான் பவுடர் பூசுவானோ? டேய் தம்பி, சீக்கிரம் வாடா, பேங்க்குக்கு வேற போயிட்டு போகணும். மாப்பிள, சார், நீங்களா?